ஒரு நாட்டுக்கு அந்த நாட்டோட வருமானம், நாட்டுக்கு மொத்தமா எல்லாத்துல இருந்து வர வருமானத்தை விட அதோட செலவினங்கள் அதிகமா இருந்தா கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்ல இருக்கும். கச்சா பொருள்களை ஒரு ப்ராடக்டா, ஒரு பினிஷ்டு ப்ராடக்டா, அதாவது ஒரு நிறைவடைந்த ஒரு நல்ல ஒரு பொருளா மாத்தி சந்தையில விற்கிறது தான் மேனுபேக்சரிங் செக்டரோட வேலை. இந்தியா தன்னுடைய இம்போர்ட் சொல்லுவாங்க இல்லையா, இறக்குமதி செய்யறதுக்குள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் அதிகமான காசை கொடுத்து இன்னைக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா இந்தியாவோட ரூபாயோட மதிப்பு இறங்கி போச்சு. ஜிடிபி 100 ரூபான்னா அதுல மேனுபேக்சரிங் செக்டர் சொல்றோம் இல்லையா, அது உற்பத்தி செக்டர், அந்த செக்டரோட பங்கு 15 to 17 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கும் இவர் இவ்வளவு ஸ்கீம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அதுவும் 15 to 17% தான் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். என்னதான் நம்ம அரசியல்வாதிகளை பத்தி பார்த்தாலும் ஒரு நாடு நல்ல நிலைமையில இருக்காங்கிறத முடிவு பண்றது அந்த நாட்டோட பொருளாதாரம் தான். பொருளாதாரம் நல்ல நிலைமையில இருக்குங்கிறத பல காரணிகளை வச்சு நம்மளால நிர்ணயம் பண்ண முடியும். அதுல ஒரு மிக முக்கியமான காரணியை கணக்கு பண்ணப்படுறது தான் டாலருக்கும் ரூபாக்கும் உள்ள மாற்று விகிதம் என்ன அப்படிங்கிறத வச்சும் நம்ம பொருளாதாரம் பலமா இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு பொருளாதாரம் பலமாக அந்த நாட்டோட கரன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கரன்சி டாலரோட பலப்பட்டுக்கிட்டே போகும். வீழ்ச்சி அடைது கொஞ்சம் வீக்காக அந்த கரன்சி குறைஞ்சுக்கிட்டே போகும். இப்ப இந்தியாவோட கரன்சியானது ரூபாங்கிறது டாலருக்கு கம்பேர் பண்ணும்போது, மதிப்பீடு செய்யும் போது விலை குறைஞ்சுக்கிட்டே வருது. அதாவது இன்றைக்கு நீங்க $1 வாங்கணும்னா 90 ரூபாய் 70 காசு, அதாவது கிட்டத்தட்ட 91 ரூபாய் கொடுத்தாதான் $1 வாங்க முடியும். அப்போ என்னதான் நம்ம அரசாங்கம் நமக்கு எக்கானமி நல்லா போய்கிட்டு இருக்கு, பொருளாதாரம் நல்லா இருக்கு, வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னாலும் இது ஒரு மிக மிக வருத்தத்துக்குரிய விஷயம்தான். சரி, இப்போ இதை ஏன் நம்ம இப்போ இந்த காலத்துல சொல்றோம் அப்படின்னா, அரசியல் நோக்கங்கள் மட்டும் இல்ல, நம்ம பொருளாதாரத்தை தெரியாம அரசியல் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. எல்லா குடிமகனுக்கும் கொஞ்சம் பேசிக் பொருளாதாரம் தெரிஞ்சு வந்திருக்கணும். தெரிஞ்சாதான் இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் ஒரு ரீசன்ட் டெசிஷன், ஒரு நல்ல ஒரு நாம சிந்திச்சு ஒரு செயல்பட்டு ஒரு முடிவு எடுத்து நம்ம வாக்கெல்லாம் அளிக்க முடியும். அதனால அதற்கு பொருளாதாரம் கண்டிப்பாக தேவை. ஒரு நாட்டோட ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசியல் தெரிஞ்சிருக்கிற அளவுக்கு, இன்ஃபேக்ட் அதோட கூடவே பொருளாதாரத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அந்த நாடு சரியான வழியில நடத்தப்படுதாங்கிறது தெரியும். சரி, பொருளாதாரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம எக்கானமி, நம்மள பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு தெரியும். முதல் விஷயம், அது ட்ரேட் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரேட் டெபிசிட்னா என்னன்னா, ஒரு பொருளாதாரத்துல இம்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம், இறக்குமதி, எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான். ஒரு நாட்டுல இறக்குமதி செய்யற பொருள்கள் அதிகமா இருந்து ஏற்றுமதி செய்த பொருள்கள் கம்மியா இருந்தா ட்ரேட் டெபிசிட்னு சொல்லுவாங்க. அதாவது வர்த்தகத்துல அந்த மதிப்பு குறைவா இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க $100 நீங்க இறக்குமதி செய்றீங்க, $50 தான் நீங்க ஏற்றுமதி செய்றீங்கன்னா உங்களோட ட்ரேட் டெபிசிட் $50. அப்போ ஒரு நாடு $100 மில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணுது, $50 மில்லியன் $150 மில்லியன் இம்போர்ட் பண்ணுது அப்படின்னா $50 மில்லியன் ட்ரேட் டெபிசிட். அப்போ வெகு சில நாடுகளுக்கு தான் உலகத்துல ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்கும். சர்ப்ளஸ்ங்கும் போது என்னன்னா, அந்த ட்ரேட் டெபிசிட்டுக்கு ஆப்போசிட் ட்ரேட் சர்ப்ளஸ், அதுக்கு நேர் எதிர்மாறான ட்ரேட் சர்ப்ளஸ். இந்த சர்ப்ளஸ் தான் என்னன்னா, அந்த நாடுகள் ஏற்றுமதி செய்யற பொருளோட விலை இறக்குமதி செய்யறதோட அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு $150 மில்லியன் அவங்க ஏற்றுமதி செஞ்சாங்கன்னா $100 மில்லியன் தான் இறக்குமதி செய்வாங்க. அப்ப அந்த நாட்டுக்கு ட்ரேட் சர்ப்ளஸ் $50 மில்லியன். இப்படி ட்ரேட் சர்ப்ளஸ் உள்ள நாடுகள் பொதுவாக கம்மியா தான் இருக்கும். ஐரோப்பாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெர்மனி எப்போதுமே கொஞ்சம் ட்ரேட் சர்ப்ளஸ் உள்ள நாடா இருக்கும். இன்றைக்கு உலகத்திலேயே ட்ரேட் சர்ப்ளஸ் அதிகமா உள்ள நாடு எதுன்னா சைனா. சைனாவோட ட்ரேட் சர்ப்ளஸ் கடந்த ஆண்டு $1 ட்ரில்லியன். அதாவது நம்ம இந்தியாவோட பொருளாதாரமே 4 ட்ரில்லியன் தான். சைனாவோட ட்ரேட் சர்ப்ளஸே $1 ட்ரில்லியன். சரி, அப்ப இந்தியா இந்த ட்ரேட் சர்ப்ளஸ்ல இருக்கா, ட்ரேட் டெபிசிட்ல இருக்கா? இந்தியா ட்ரேட் டெபிசிட்ல தான் இருக்கு. கிட்டத்தட்ட $200 to $230 பில்லியன். அதாவது ஒரு பில்லியன்ங்கிறது 100 கோடி. அப்ப 200 பில்லியன்ங்கிறது 20,000 கோடி டாலர். அது 230 பில்லியன் எடுத்தீங்கன்னா 23,000 கோடி டாலர். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் டாலர் ஏன் முக்கியமா வருதுன்னு. அப்ப அடுத்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னு ஒரு டெபிசிட் உண்டு. என்ன வித்தியாசம் ட்ரேட் டெபிசிட் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்? ட்ரேட் டெபிசிட்ங்கிறது வர்த்தகத்தை மட்டுமே குறிப்பிட்டு செயல்படுறது.
கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வர்த்தகமும் சேரும், மற்ற அரசாங்கம் எல்லா செலவினங்களும் சேரும், அரசாங்கோட எல்லா வரவுகளும் சேரும், இன்கம் டாக்ஸ்ல வரவுகளா வரும், அரசு செலவழிக்கிற எல்லா செலவினங்களும் அரசு செலவழிக்கிற எல்லா வருமானங்களும் சேரும். இது கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னு சொல்லுவாங்க. எப்போன்னா ஒரு நாட்டுக்கு அந்த நாட்டோட வருமானம், நாட்டுக்கு மொத்தமா எல்லாத்துல இருந்து வர வருமானத்தை விட அதோட செலவினங்கள் அதிகமா இருந்தா கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்ல இருக்கும். அப்போ அதே கூட இருந்துச்சுன்னா வர்ற வருமானங்கள் செலவினோட கூட இருந்துச்சுன்னா சர்ப்ளஸ்ல இருக்கும். இப்ப நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்ல தான் இருக்கும். கிட்டத்தட்ட இந்தியாவோட பொருளாதார கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொல்லுவாங்க, ஜிடிபி, அதுல 0.8% நமக்கு கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இருக்குன்றாங்க. அது ஒரு பெரிய தொகையா தான் இருக்கு. அதுவும் டாலர்ல தான் கணக்கிடப்படும். சரி, இப்போ நம்ம ட்ரேட் சர்ப்ளஸ்னா என்ன, ட்ரேட் டெபிசிட்னா என்ன, ட்ரேட் சர்ப்ளஸ்னா என்ன, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்படி பார்க்கும்போது எல்லாமே டாலர்கள் தான் வருது. அப்போ ஒரு நாட்டை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நம்ம பார்க்கும்போது நாடு என்னத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுது, என்னத்தை இம்போர்ட் பண்ணுதுங்கிறது வச்சு ஒரு நாட்டோட எக்கனாமிக், ஒரு நாட்டோட பொருளாதாரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். இப்ப சைனாவை பொறுத்த வரைக்கும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அவங்க மேனுஃபேக்சர்ட் குட்ஸ், ப்ரொடியூஸ்ட் குட்ஸா அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ அதோட வேல்யூ ஜாஸ்தி. உதாரணத்துக்கு வெறும் இரும்பு, இப்ப இந்தியா அயனோரா எக்ஸ்போர்ட் பண்ணுது, அதாவது இரும்பு தாதுக்களா எக்ஸ்போர்ட் பண்ணும். சைனா அதை வாங்கி ஸ்டீல் ஷீட்டா, மெட்டல் ஷீட்டா, கார்ஸா அப்படி கன்வெர்ட் பண்ணி சைனா அது மதிப்பை ஏற்றி அதை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது சைனாக்கு அதிக லாபம். அப்போ ஒரு நாட்டோட எக்கானமி நல்லா இருக்கும், அந்த நாட்டோட மேனுஃபேக்சரிங் செக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மேனுஃபேக்சரிங் செக்டர்? மேனுஃபேக்சரிங் செக்டர் நம்ம சொல்லும் போது ரா மெட்டீரியல்ஸ், அதாவது கச்சா பொருள்களை ஒரு ப்ராடக்டா, ஒரு பினிஷ்டு ப்ராடக்டா, அதாவது ஒரு நிறைவடைந்த ஒரு நல்ல ஒரு பொருளா மாத்தி சந்தையில விற்கிறது தான் மேனுஃபேக்சரிங் செக்டரோட வேலை. இரும்ப ராடா மாத்துறது, ஒரு காரா மாத்துறது, ஒரு ஷீட்டா மாத்துறது, இப்படிங்கிற மாதிரி பிளாஸ்டிக்கை நீங்க டாய்ஸா மாத்துறது, அதை வச்சு மற்ற பொருட்கள், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு பிளாஸ்டிக் ரா மெட்டீரியல் கிடையாது, ஒவ்வொரு ரா மெட்டீரியலையும் பினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் நல்ல நிறைவு செய்த ஒரு பொருளா மாத்தி விற்கிறது தான் மேனுஃபேக்சரிங் செக்டர். ஒரு நாட்டோட பொருளாதாரத்துல இந்த மேனுஃபேக்சரிங் செக்டரோட பங்கு அதிகமா இருந்துச்சுன்னா அந்த நாட்டோட எக்கானமி ஸ்ட்ராங்கா இருக்கு, அதோட சயின்டிபிக் டெவலப்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்தியாவோட பொருளாதாரத்தை பாத்தீங்கன்னா நம்ம ஜிடிபியில மேனுஃபேக்சரிங் செக்டரோட பங்கு அப்படிங்கிறது 15 to 17% தான் இருக்கு. அப்போ மீதி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு பெரிய மைனஸ் நம்ம சர்வீஸ் டிரைவன் எக்கானமின்னு சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர், வெளிநாட்டுல உட்காந்து ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டிரைவன் எக்கானமியா தான் இந்தியா இன்னும் மேஜரா இருக்கு. அப்போ இது என்னன்னா உங்களோட நீங்க அவங்க மேல டிபெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த சூழ்நிலையில நம்ம எக்கானமி அந்த சாஃப்ட்வேர், அந்த ஒரு ஃபீல்ட்ல சாஃப்ட்வேர் ஃபீல்டு தட்டுப்பட்டுச்சுன்னா இந்தியாவோட எக்கானமி பெருமளவு சரியறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ டைவர்சிஃபை பண்ணுவாங்க, எல்லாத்துலயும் நம்மளோட இதை டைவர்சிஃபை பண்ணும். மேனுஃபேக்சரிங்ல ரொம்ப வர நம்ம ஒரு பெரிய டெக்னாலஜிக்கல் பவராகவும் வருவோம். பட் இந்தியாவில் இன்னைக்கும் 15 to 17% தான் இந்தியாவோட ஜிடிபியில மேனுஃபேக்சரிங் செக்டர் இருக்கு. சரி, இவ்வளத்தையும் நம்ம சொல்லும் போது இதுக்கும் டாலருக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்ம கரண்ட் பிரதம மந்திரி திரு நரேந்திர தாமோதர் மோடி அவர்கள் 2014 ஆட்சிக்கு வரக்கூடிய பல வாக்குறுதிகள் கொடுத்தாரு. அது மிக மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி. நான் ஆட்சிக்கு வந்தா டாலரை ஸ்ட்ரெங்தன் பண்ணிடுவேன், இந்தியா ரூபாய்க்கு, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உயர்த்தி காட்டுவேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனா நடந்துகிட்டு இருக்கு என்னவோ அதுக்கு நேர்மாறாதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப பிஜேபியோட அரசியல்வாதி ஒரு மிஸ்டர் மனோஜ் திவாரி, ஒரு சினிமா நடிகரும் கூட, அவர்கிட்ட போய் ஏன்பா டாலர் விலை கூடிக்கிட்டே போத, எப்படிப்பா ரூபாவோட மதிப்பு சரிஞ்சுக்கிட்டே போதான்னு கேட்ட, நாங்க என்ன இந்தியாவில நான் பர்சனல் டாலரை தூக்கிட்டா போறேன், டாலர் மதிப்பு கூடுனா குறைஞ்சா நான் இங்கே ரூபால தானே பொருள் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னதா சொல்றாங்க. அவர் அதை மறுத்தும் இருக்கிறார். இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்தியாவோட ஒரு விஷயம் நம்மளா புரிஞ்சுக்கணும்னா, இந்தியாவோட ரூபாவோட மதிப்பு சரிஞ்சுக்கிட்டே போகுது. ஒரு டாலருக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட 91 ரூபாய்க்கு நிக்குது. சுருங்க சொல்லணும்னா காங்கிரஸ் முன்னாடி கேள்வி பண்ணுச்சு, எங்களை பார்த்து டாலர் விலையை குறைச்சிருவேன்னு சொன்னியா, இன்னைக்கு டாலரோட வயசு, டாலர் விலை பிரைம் மினிஸ்டர் வயசு, அருண்ஜேட்லி வயசு, அத்வானி வயசு இன்னைக்கு தொடும் அப்படின்னு நாங்க பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட அவர் வயசு தொட போகுது. அப்ப இதனால நமக்கு என்னையா நஷ்டம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும், இந்தியா ட்ரேட் டெபிசிட், அப்படி கரண்ட் அக்கௌண்ட்டும் டெபிசிட் தான், ட்ரேடும் டெபிசிட் உள்ள ஒரு நாடு. அப்போ ட்ரேட் டெபிசிட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், 20,000 கோடி டாலர்னு வச்சுக்கோங்க. 20,000 கோடி டாலர், ஒரு டாலர் 50 ரூபான்னு இருந்துச்சுன்னா இன்ட்டு 50 போடுங்க, அதுவே ஒரு பெரிய தொகை வரும். அதே இது 90 ரூபான்னு ஆச்சுன்னா அப்போ நம்ம இறக்குமதி செய்யற பொருள்களுக்கு நம்ம அதிக விலை கொடுக்க வேண்டியது வரும். அப்போ சில கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட்டை கூட்டுறக்கா தன்னோட ரூபா ரேட்டை ஆட்டோமேட்டிக் கூட்டி வைப்போம், குறைச்சி வைப்பாங்க. அப்படி வச்சா எக்ஸ்போர்ட்ல நமக்கு மார்க்கெட்ல காம்படிட்டிவா இருக்கலாம், நம்ம பொருள் விலை அங்க டாலர்ல குறைய இருக்கும், அப்ப நிறைய பேர் வாங்குவாங்கன்னு.
நம்ம நம்மளோட ரூபாய் அத நாணயத்தின் விலையிறக்கம் சொல்லுவாங்க. எந்த விலையிறக்கம் கவர்மெண்ட் பண்ணல, இயற்கையாவே நேச்சுரலாவே மார்க்கெட்ல இந்தியாவோட ரூபாய் அடி வாங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்தியா தன்னுடைய இம்போர்ட் சொல்லுவாங்க இல்லையா, இறக்குமதி செய்யறதுக்குள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் அதிகமான காசை கொடுத்து இன்னைக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா இந்தியாவோட ரூபாயோட மதிப்பு இறங்கி போச்சு. முன்னாடி ஒரு பொருளை வாங்குறதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் 100 பில்லியன் ரூபாசை கொடுத்துச்சுன்னா இன்னைக்கு அதே பொருளை வாங்குறது கிட்டத்தட்ட இந்தியன் கவர்மெண்ட் 140-150 பில்லியன் ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்போ நம்மளோட ரூபாவோட மதிப்பு சரிஞ்சதுனால இந்தியாவோட வாங்கும் திறன் குறையத்தான் செய்யும். அப்ப இதனால என்ன ஆகும், நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் சொல்லுவாங்க, அதுவும் கூடும், ட்ரேட் டெபிசிட் கூடிக்கிட்டே தான் போகும். அப்போ டாலரை குறிச்சு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம்னா, டாலர் இன்னைக்கு உலக வர்த்தகத்தோட ரிசர்வ் கரன்சின்னு சொல்லுவாங்க. உலக வர்த்தகம் எல்லாம் டாலர்லாம் நடக்குது. அப்போ டாலரை வச்சுதான் இல்லை ஒரு நாடோட கரன்சி எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, இந்தியா தான் உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிகெஸ்ட் எக்கானமி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அப்ப எப்படி டாலரோட ரேட் குறையுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அப்ப IMF சொல்ற இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்க நாட்டுல கொடுக்குற பொருளாதார தரவுகள் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க 2011-12 உள்ள டேட்டா வச்சு இன்னும் கம்பேர் பண்றீங்க, அப்படி பண்ணக்கூடாது, நீங்க பண்ற முறையும் தப்பு அப்படின்னு சொல்லி IMF சொல்றாங்க. அதனாலதான் உங்களுக்கு இப்படி ஒரு குழப்பங்கள் வருது, நீங்க சீர்திருத்தம் சொல்றாங்க. அது என்ன 2011 நம்ம கடைசியா சென்சஸ் எடுத்த காலம். அடுத்த சென்சஸ் 2021 எடுத்திருக்கோம். அப்ப கோவிட் இருந்து கொஞ்சம் தள்ளி போட்டாலும் இன்ன வரைக்கும் அவங்க சென்சஸ் எடுக்கல. ஏன் எடுக்கல? அதுக்கு பொருளாதார காரணம் ஒண்ணும் கிடையாது. 2027 அப்புறம் தான் தொகுதி சீரமைப்பு பண்ண முடியும், அதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட சென்சஸ் தான் தொகுதி சீரமைப்பு பண்ண முடியும்னு அரசியல் காரணங்களுக்காக மக்கள் வாழ்வாதாரத்தை மிக முக்கியமாக நிர்ணயிக்கக்கூடிய சென்சஸே தள்ளி போட்ட ஒரு அரசியல்வாதி, மக்கள் வாழ்க்கையை விட அரசியலை பெருசா நினைக்கக்கூடிய ஒரு அரசு தான் இந்த அரசு. அப்ப 2027 தான் சென்சஸ் எடுப்பாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தொகுதி பங்கீடு தமிழ்நாடு இலக்கிறதா, அந்த வீடியோ போய் பாருங்க. அப்ப ஏன் சென்சஸ் தள்ளி போட்டாங்க உங்களுக்கு காரணம் தெரியும். அப்ப இவங்க 2011 வச்சு எடுத்திருக்கனால இன்னுமே அந்த எக்கானமி கொடுக்குற டேட்டா அவ்வளவு சிறந்ததாக இல்லைன்னு IMF சொல்லியிருக்கு. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பொருளாதாரம் இவங்க 6.6% கூடுச்சுன்னு சொன்னாலும் நம்மளோட பணத்தோட விகிதம் வாங்கக்கூடிய சக்தி நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்ப இது எப்படி பாதிக்க போகுது? அப்ப இந்தியாவோட எல்லா பொருள்களும் வெளில இருந்து வர எல்லா பொருள்களும் விலை குடிச்சுன்னா பாதிக்கப்பட போறது யாரு? காமன் மேன். ஏற்கனவே சாதாரண மனிதனுக்கு இன்று வருமானம் இல்லாம அவனோட வரவுகள்லாம் குறைஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறான். அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லா பொருள்களும் விலையும் ஏறிச்சுன்னா சாதாரண மனிதன் எப்படி பாதிக்கப்படுவான்னு யோசிச்சு பாருங்க. அப்போ டாலர் மதிப்பு கூடுறதுனால இந்தியாவோட ரூபா சரிறதுனால பாதிக்கப்படுறது யாரு? காமன் மேன். அப்ப அந்த உலகளாவே விஷயத்துல நடக்கிற ஒரு விஷயத்தினால சாதாரண மனிதன் பாதிக்கப்படுறான். அப்ப நீங்க கேட்குறீங்கன்னா டாலர் மதிப்புனால உள்றதுனால எனக்கு என்ன நஷ்டம்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு $10 நீங்க 50 இந்தியாவோட ரூபா 50 ரூபாய்க்கு ஒரு டாலர் இருந்துச்சுன்னா $10 ஒரு கச்சா எண்ணெய் பேரல், $100 கச்சா எண்ணெய் பேரல் வாங்கினீங்கன்னா அதோட விலை 5000 ரூபாய். அதே நீங்க 91 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 9100 ரூபாய் வரும். அப்ப கிட்டத்தட்ட 40-50 மடங்கு, நீங்க 50 மடங்கு இல்ல, கிட்டத்தட்ட நீங்க டபுள் மடங்கு கட்டுறீங்க. 80 மடங்கு, நீங்க 80% கூட கட்டுறீங்க. அப்ப அந்த 80% கூட வரும்போது அந்த வழி யாருமே சுமத்தப்படும், மக்களோட வழி சுமத்தப்படும். அப்ப மக்களுக்கு அந்த வாழ்வாதாரம் 80% கூடிச்சா கண்டிப்பா கூடல. அப்ப விலை கூட மக்கள் தங்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கே கஷ்டப்படும் ஒரு சூழ்நிலையே ஆகும். அதனாலதான் டாலரோட விலை கூடுறது பொதுமக்களை பாதிக்கும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம நெட் இம்போர்ட் கண்ட்ரி ஏன்னா மேஜர் ஆயில் பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுனால நம்ம இம்போர்ட் கண்ட்ரியா தான் இருப்போம். அப்ப அந்த டாலரோட விலை கூட பெட்ரோலிய பொருள்களோட விலை கூடிக்கிட்டே இருக்கும். ஒண்ணு அரசாங்கம் சப்சிடி கொடுக்கணும், இல்லைன்னா மக்களுக்கு அப்படியே கொடுக்கும்போது மக்களுக்கு எந்த விதமான லாபம் இருக்காது. மக்கள் பெட்ரோல் பொருட்கள் வாங்குறதுனாலேயே மக்களோட சம்பளத்துல பெரிய பங்கு போயிடும். அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்போர்ட் கூடுச்சுன்னா எல்லா அத்தியாவசிய பொருளோட விலையும் கூடும். அப்ப டாலர் விலை கூடுச்சுன்னா எல்லா அத்தியாவசிய பொருளோட விலையும், டிரான்ஸ்போர்ட் பண்ற எல்லா பொருளோட விலையும் கூடும். டாலரோட விலையை குறிச்சு பிரதமர் என்ன சொல்றாருன்னா, 2014 அவர் தேர்தல் பிராமிஸ் என்ன கொடுத்திருந்தாருன்னா, நான் டாலரோட விலையை குறைச்சிருவேன். அன்னைக்கு என்ன இருந்துச்சு, காங்கிரஸ் ஆட்சி இவங்க கையில கொடுத்துட்டு போகும்போது 58 to 59 ரூபா இருந்துச்சு ஒரு டாலரோட விலை. அப்ப அதே ஒரு குய்யோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, இந்திய பொருளாதாரம் சீரழிஞ்சிரும், நம்ம இம்போர்ட்கள்னால நாடு அழிஞ்சிரும், நம்மளால கொடுக்க முடியாத பணத்தை நம்ம அழிஞ்சிருவோம்னு சொன்ன நரேந்திர தாமோதர் மோடி அவர்கள் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 58 to 59 ரூபா இருந்துச்சு. இன்னைக்கு 91 ரூபா இருக்கு. அப்போ இவரு கவர்மெண்ட்டை சரியான இடத்துல நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒரு குற்றச்சாட்டு நம்ம மேல வைக்க முடியுமா? அப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சோம்னா அந்த குற்றச்சாட்டு நியாயமான குற்றச்சாட்டா தான் இருக்குமா? நீங்க மக்களா நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். சரி, இதுல என்னப்பா இருக்கு, நாடு வளர்கிறது அவர் சொல்லுவார், விக்சித் பாரத்னு சொல்லுவார்.
அப்ப நாடு வளர்கிறதுனா டாலர் விலை கூடுறதுனால ஒண்ணுமே இல்லை அப்படின்னா, அப்ப 2014 ஏன் 58 ரூபாய்க்கு டாலர் கூடுது, விலை ரொம்ப கஷ்டப்படுறோம் நீங்க சொன்னீங்க. அப்ப போய் சொன்னீங்களா, இப்ப போய் சொல்றீங்களா? அதை சொல்லுது. எக்கானமிங்கிறது ஒண்ணு தெளிவான விஷயம். டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆயிட்டு போக போக அந்த உள்நாட்டு அந்நிய செலவு குறைய அந்த நாட்டு மக்கள் மேல பலு ஏறத்தான் செய்யும். அது மட்டும் இல்ல, இவர் ஆட்சிக்கு வந்து ஸ்கில் இந்தியா, மேக் இன் இந்தியா நிறைய பேசினார். அப்போ அவர் ஆட்சிக்கு வரும்போது அந்த மேனுபேக்சரிங் செக்டர்னு சொல்றாங்க. இந்தியா ஓட்டுனா ரா மெட்டீரியல்ஸா தான், நம்ம கச்சா பொருள்களா தான் நம்ம ஏற்றுமதி பண்ணுவோம். பினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் ஏற்றுமதி பண்ணாதான் நாட்டுக்கு மதிப்பு இருக்கும். நம்ம அயன் ஓர் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், அலுமினியம் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், எல்லா ஓரையுமே எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அல்ல ஷீட்டா தான் அதிகபட்சம் எக்ஸ்போர்ட் பண்ணுவோமே தவிர பினிஷ்டு ப்ராடக்ட்ஸா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம். அப்ப நம்ம மேனுபேக்சரிங் செக்டர் பின்னாடி இருந்துச்சு. காங்கிரஸ் ஆட்சி வந்து 2014 இவங்க கையில கொடுக்கும்போது ஸ்கில் இந்தியா கிடையாது, மேக் இன் இந்தியா கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட இதே 15 to 17% தான் மேனுபேக்சரிங் செக்டரோட பங்கு ஜிடிபியில இருந்துச்சு. அதாவது ஜிடிபி 100 ரூபான்னா அதுல வந்து மேனுபேக்சரிங் செக்டர் சொல்றோம் இல்லையா, அது உற்பத்தி செக்டர், அந்த செக்டரோட பங்கு 15 to 17 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கும் இவர் இவ்வளவு ஸ்கீம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் அதுவும் 15 to 17% தான் இருக்கு. அப்போ அந்த லோனை கொடுத்துட்டோம், இந்த முத்ரா லோன் அதுக்கு இதுன்னு சொல்றது எல்லாம் எக்கானமியை வளர்த்து விடவில்லை. மாறாக நீங்க பணத்தை எவ்வளவுதான் பம்ப் பண்ணாலும் எக்கானமியில வந்து அதே 17%, 15 to 17% தான் மேனுபேக்சரிங் இருக்குன்னா, அப்ப மேனுபேக்சரிங் நம்ம பின்னால போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அப்ப எந்த செக்டர் நம்ம கூட வாங்குறோம் அப்படின்னா, நம்ம டிஃபென்ஸ் நீங்க நிறைய ஸ்பெண்ட் பண்றோம். சில பேர் தேவை இருக்குன்றாங்க, ஓரளவுக்கு தேவையும் தான் இருக்கு. எந்த வளர்ந்த நாட்டு அதிபர் இந்தியாவுக்கு வந்தாலும் இந்தியா தலையில ஒரு டிஃபென்ஸ் ப்ராடக்டை வச்சு கட்டிட்டு போயிடுவாரு, நம்ம அந்த ப்ராடக்டை வாங்கிக்கிறோம். அப்ப என்ன தெரியுதுன்னா, டாலரோட மதிப்பை குறைச்சா தான் நம்ம எக்கானமி ரியலா முன்னேற முடியும். அப்படி முன்னேறினா தான் நம்ம கையில அந்த பணம் இருக்கும், எக்ஸ்ட்ரா பணம் இருக்கும், அதை வச்சு நம்ம செலவழிச்சு நம்மள பொருளாதார சரி செஞ்சு நம்மளால எசென்சியல் திங்ஸ் சொல்லுவாங்க, தேவையான விஷயங்களுக்கு செலவு செய்ய முடியும். இப்படி டாலரோட விலை ஏறிக்கிட்டே போச்சுன்னா அது நம்மளுடைய பொருளாதாரத்தை பாதிக்க தான் செய்யும். அதற்கு மிக முக்கியமா செய்ய வேண்டியது நம்மளோட ஜிடிபியில மேனுபேக்சரிங் செக்டர்னு சொல்லக்கூடிய அந்த உற்பத்தி செக்டரோட பங்கை நம்ம கூட்டணும். அது ஒரு 25-30% கொண்டு வந்தீங்கன்னா தான் நம்ம எக்கானமி ரியலா வளரும். இப்படி சூழ்நிலையில நம்ம இந்தியா இருக்கும் போதே இந்தியாவுக்குள்ள ஒரு ஸ்டேட்டுக்குள்ள ஒரு ப்ராஜெக்ட் தூக்கி இன்னொரு ஸ்டேட்டு கொடுக்கறது, ப்ராஜெக்ட் பண்றது, 1000 பாலிடிக்ஸ் பண்றதை நிப்பாட்டிட்டு எல்லா ஸ்டேட்டையும் நம்மளா பார்த்தீங்கன்னா தமிழகம் வளர்ந்தாலும் இந்தியா தான் வளரும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆந்திரா வளர்ந்தாலும் இந்தியா தான் வளரும். அப்ப எல்லா ஸ்டேட்டையும் ஒன்னா பாக்குற அந்த மனப்பான்மை உங்களுக்கு வந்தா தான் நம்மளால மேனுபேக்சரிங் செக்டர்ல க்ரோ பண்ண முடியும். ஏன்னா ஒரு விஷயத்த ஒத்துக்கணும், இவங்க கொண்டு வந்த டிமானிட்டைசேஷனாலையும் ஜிஎஸ்டினாலையும் வியாபாரங்கள் பெரிய லெவல்ல அழிஞ்சது, கஷ்டத்துல இருக்குங்கிறத இன்னும் வரைக்கும் டிமானிட்டைசேஷன்ல இருந்து நிறைய பேர் மீறல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு 2014 எங்க இருக்கு, 2025 எங்க இருக்கு, அந்த அளவுக்கு இந்திய பொருளாதாரத்தோட ஆழ்ந்த ஒரு இம்பாக்ட அதை கொடுத்துட்டு போயிருச்சு. இடையில கோவிட் வந்ததுனால இவங்க எல்லா பாலையும் கோவிட் மேல போட்டு இவங்க கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் அந்த டேமேஜ் பண்ணதுதான். அப்ப இந்திய அரசு தன்னோட எக்கானமியை, பொருளாதாரத்தை வலுப்படுத்த முயற்சிகள் எடுக்க வேண்டும். குறிப்பா மேனுபேக்சரிங் செக்டர் சொல்ற உற்பத்தி செக்டர் மூலம் தனக்குடைய வருமானத்தை, அந்த பங்கு, அதோட சதவீதத்தை கூட்ட முயற்சி பண்ணி இன்னைக்கு 17% இருக்க மேனுபேக்சரிங் செக்டரை ஒரு 23 அல்லது 30, 25 to 30% கொண்டு வந்தா தான் நம்ம எக்கானமி கொஞ்சம் வளரும். அதற்கு மிக முக்கியமான தேவை பொதுமக்களுக்கு பொருள்கள் குறைய விலையில கிடைக்கிறதுக்கு மிக முக்கியமான தேவை டாலருடைய பங்கு விலையை கண்டிப்பா இறக்கி தாங்கணும். இப்படியே விட்டு போச்சுன்னா டாலர் வந்து அத்வானி அவர்கள் வயசை தாண்டுதோ இல்லையோ, எல்லா இந்தியா ஒரு 100 வருஷம் வாழணும்னு சொல்லும் மாதிரி 100 ரூபாய் கூட தாண்டி போயிடும். அப்ப நம்ம எக்கானமிக்கு, நம்ம பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாகத்தான் இருக்கும். நீங்க என்னதான் முன்னால போனாலும் அதிகமான டாலர் விலை உங்க பொருளாதாரத்தை கீழே தள்ளிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நம்மளுடைய முடிவு, டாலர் விலை இன்று மிகவும் உச்சத்தில் தான் இருக்கின்றது, அதை நாம் குறைத்துத்தான் ஆக வேண்டும். குறைக்கவில்லை என்றால் நம்முடைய பொருளாதாரத்தை அது பாதிக்கத்தான் செய்யும். மீண்டும் சந்திப்போம்.